என் வாயில எவன் நிக்கிறானோ அவன் அதோட காணாம போயிடுவான். ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் இருப்பான் பாரு, அண்ணாமலை. அவன் காலியா காலியா. எங்க அக்கா தமிழிசை அன்பிட்டா, குஷ்பு அன்பிட்டா, அப்புறம் யாரு நம்ம ஆளு நிரோத்துக்குமாரா, சாரி சரத்குமார், அவன் காலியா. ராதிகா சரத்குமார் காலியா. இவங்கெல்லாம் என் வாயில நின்னவங்க. இவன் வந்துக்கிறானே கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும். இது இவரு திருச்சிக்கு வந்தாராம், அரியலூருக்கு. கரண்ட் கட் பண்ணிட்டோமா, எது ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா 1000 பேர் செத்து இருப்பாண்டா. எல்லாம் குரங்குக்கு பிறந்தவனுங்க. கூட்ட நேரத்தில் தான் இங்க கூட்ட நேரத்தில் உட்காரல யாருன்னா சேரை வடிச்சிங்க, சேரை வேலை நல்லின்னு போனீங்கம்மா. பிச்சை எடுத்தாலும் எடுக்குமே தவிர சேரை திருடுவோமா? திருடனுக்கு பிறந்த திருடன் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்தில் வந்து இல்ல, அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு. புருஷங்கிட்ட சொல்லாமையே 4 பவுன் தாலி சங்கிலி போட்டு நான் ஆட்டிக்கணும் வந்து இதை காட்டிக்கணும் வச்சான் ஆப்பு. அது சொல்லுது, அது மாட்டிக்கின்னு வருமா ஆட்டிக்கின்னு வருமா, எவனா அர்த்தம்னு போயிடுவானா. அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிச்சிடே. நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பார்த்தாங்க, நாங்க வேலையான்னு சுத்தி நிக்கிறோம். உனக்கு எவன் திருடி இருப்பான் அந்த கூட்டத்தில்? அவனை தவிர வேற எவனா இருப்பானா? ஏடா என்னடா இது, திருச்சியில நீ வரேன்னு சொல்லி 8 மணி நேரம் கரண்ட்டை கட் பண்ண அந்த மரக்கடை ஏரியால அத்தனை பேரும் கரண்ட் கம்பியில தான் மாத்தவங்கிறான். இவங்களை என்னன்னு சொல்றது? குரங்கெல்லாம் இப்ப எதுவும் தாவறது இல்லை பத்தியா? குரங்கு ஏற்கனவே இப்ப தாவதா பத்தியா? ஏன்னா இவனுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓ நம்மளுக்கு பதில் இவன் வந்துட்டான், நம்ம தாவ வேணான்னு முடிவு பண்ணிட்டு. அது பரவாயில்ல, இதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல. அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான், அதுல மைக்கு வேலை செய்யலையா? உன் மைக்கு வேலை செய்யலன்னா நீ சொருவுறத கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம். அது நீ யாருக்கிட்ட கேட்கணும்? பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? அதே நம்ம மைக்கெல்லாம் போட்டு தரான். நாங்க வந்து கேபிளை கட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தா உன் கேபிளையே கட் பண்ணிருக்கோம் நேரம், ஞாபகம் வச்சுக்க. ஆனா இவ்வளோ சாப்பிட்டான ஒரு தலைவரை நான் உலகத்திலேயே பார்க்கலடா என் சாமி. அவெல்லாம் பண்ணா நீயும் நானும் ஒண்டி கொண்டி வரையான்னு கேட்காத குறையா கேட்டானா? நீங்க சொல்லுமா, நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லு. அம்மா உங்களை தான் கேட்குறேன், அப்படி தானே கேட்டான். பார்த்துக்கலாமா வரியா? யாரை போய் யாரா கேட்கறது? யாரை போய் யார் கேட்கறது? நீ பிறந்தது 1974. உங்க அம்மா வயிற்றுல நீ கருவாகிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன். 14 வயதில் எங்கள் ஐயா கலைஞர் தமிழ் கொடி ஏந்தி வீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் 12 வயதில் திமுக கொடி ஏந்தி மேடைதோறும் மூலையில் உட்கார்ந்து தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்டிங் செய்து முரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி. எமர்ஜென்சி காலத்தில் ஓராண்டு மிஸ்ஸா சிறைவாசம், திருமணம் நொடிந்து 3 மாதங்கள் ஆனது. என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சிலே ஈரம் இருந்தால், உங்கள் இதயத்தில் கருணை. ஒரே ஒரு படம் ரஸ்கல் எடுத்துட்டு அதை வெளியே விடாத போது இங்கிருந்து கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியும் சுருங்கி போய் ஓம்பொருள் எங்க இருக்குதுன்னு உனக்கே தெரியாம அப்பனும் மவனும் குளிர்ல காத்திருந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அம்மா 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 ஒரு படம் எடுத்துட்டம்மா, நாட்டையே காப்பாத்துறம்மா, எங்களும் கொஞ்சம். அப்ப எங்கடா போச்சு மயிர் வீரம்? பிச்சைக்கார நாய காலில் விழுந்து கதறின நாய் நீ. உயிர் போனாலும் நெஞ்சு நிமித்தி நிக்கிறவன்டா திமுக காரன். ஓராண்டு மிஸ்ஸா பாதி பேருக்கு கண் தெரியவில்லை, பாதி பேருக்கு காது கேட்கவில்லை, பாதி பேருக்கு நடக்க முடியவில்லை. ஆனாலும் திமுக என்ற 3 எழுத்தால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவனிடம் நாங்கள் மண்டியிட்டதில்லை. கேட்டு நீயா நானா ஒத்திக்கு ஒத்த வரியாவா? யார்கிட்ட பேசுற? எனக்கு என்ன நல்லா தெரியும்டா. உன்ன மாதிரி ஒரு 47 பேர் வந்தான், வரவெல்லாம் எங்களை ஒழியணுமா. அவன் ஒழியிற நேரத்தில் வந்து எங்க கிட்ட ஒழுவான். எங்களுக்கு கருப்பு சிவப்பு கொடி ஒன்று வேஸ்ட். போத்தனமா இல்லையா?
கடைசி காலத்தில் இங்கே தான் வருவோம். இல்லை நம்மளை எதிர்த்துக்கினே இருந்தோம்னா ஒரு ஆயுசுல செத்து போயிடுவோம். உண்டா இல்லையா? நான் சொல்றேன், எங்க ஆத்தாளுக்கு நான் அப்படி இப்படி பிறந்தவன் இல்லை, ஒரிஜினலா பிறந்தவன். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான், கலைஞர் தாத்தா சிக்காயிட்டாரு செத்துட்டாருன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், எங்க தாத்தா எங்க ஆத்தா ஒருத்தனுக்கு பெற்றிருந்தா எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டாரா, இன்னும் ஒரே ஒரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது, அது கட்டினா தாண்டா என் தாத்தன் சாவான்னா, என் தாத்தன் கட்டித்தேன்டா செத்தான். யாரா? ஆண்டவனை பார்த்திருக்கீங்களாடா? எவனாவது ஆண்டவனை பார்த்திருப்பீங்களா? ஆண்டவன் தாண்டா நேரா வந்து அவதரிச்சார் எங்க தாத்தா கலைஞர் ரூபத்துல. நீ சவாலுக்கு கூப்பிடுறது வேற எவனா கூப்பிடு. உங்க முதலாளி இருக்கான்ல நரேந்திர மோடி மாமா, அங்கிள்னு கூப்பிட்டா, அங்கிளும் கூப்பிட்டா எங்களுக்கு கோபம் வருதா? நான் திருப்பி மச்சான்னு கூப்பிட்டா சொல்லு, ஏன் மச்சான் உனக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த பிட்டு எழுதுற பசங்க கூட ஒழுங்கா எழுத மாட்டானுங்க மச்சான். இங்க வா மச்சான், பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, கூட்டுக்குடியிரு தண்ணி இருக்குது, ரோடு இருக்குது, எல்லாம் இருக்குது மச்சான், தப்பு தப்பா எழுதி தரான். அவனை கூட்டு 2 கன்னத்திலே அறிஞ்சு நல்லா எழுதுறவனை வச்சுக்கோ. நாங்க எதிரிய கூட எங்களுக்கு சமமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ணா பேசு, காசுக்கு வாங்கினதுக்கு 3500 கோடி ரூபாய் நரேந்திர மோடி கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்ற. இதுல வேற சொல்றான், இன்னைக்கு அந்த லைவ்ல பார்த்தேன், எங்களை அணில் குஞ்சு என்று யாரும் சொல்ல. நாங்களாடா சொன்னோம்? எனக்கு அப்பதான் சிரிப்பு வந்தது. ஊடகத்துக்கெல்லாம் இல்ல, அந்த துண்டை போட்டுக்கினேன். ஆமா ஆமா எங்களை அணில் குஞ்சு என்று சொல்லாதீர்கள். உன் தளபதியை பெத்து போட்டு அவங்க அப்பன் தாண்டா சொன்னான் நாங்க அணில் குஞ்சின்னு. எங்களுக்கு என்ன குஞ்சின்னு எங்களுக்கு என்ன தெரியும்? அவன் தானே சொன்னான். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் எப்படி உதவி செய்ததோ அதை போல நாங்கள் ஜெயலலிதாவுக்கு உதவி செஞ்சோம். சொன்னது யாரு? ஒப்ப. அப்படி கேட்கணும்னா அவங்கிட்ட போய் சப்ப எங்களை கேட்க. அதே மாதிரிதான் இந்த தாவைக்காவும் அழிய போகுது. அவன் 2 படம் எடுத்து வச்சுட்டான் தம்பி. ஒரு படம் வந்துருச்சா, இப்ப இன்னொரு படம் வச்சிருக்கான் ஜனநாயகனா. அது ஜனவரி இல்ல மார்ச் மாசத்துல விடுவோம். அது ஓடலன்னா தப்புடு குச்சி இதே கேரவல்ல ஏறி ஷூட்டிங் கம்பெனில போய் நின்றோம். இந்த நடு ரோட்ல சுத்துது பாரு அணில் குஞ்சு, அது ஸ்கூட்டர்ல அடிபடுமோ, ஆட்டோல நசுங்குமோ? வேணாம், உங்களுக்கு அந்த நிலைமை வேணாம். நீங்களும் என் தாய் தப்பம் பெற்றவன் தானே, நீங்களும் மனிதர்கள் தானே, உங்களுக்கு அறிவு இல்லையா? எவன் சொல்றானே, இன்னைக்கு என்ன சொன்னாரு, 14 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறேன். இந்த 14 வருஷம் வரக்கூடாதுன்னு ஒன்று யாருன்னா தேவை போட்டாங்க. நாங்கள் யாருன்னா தடுத்தோமாங்க? சொல்லு, எதுக்கு வந்தேன்? அது வேற சொல்ற, என்னை சனிக்கிழமை சாயந்தரம் வருகிறேன் என்று கேவலமாக பேசுகிறார்கள். யாருக்கும் நான் தொல்லை கொடுக்காமல் வர வேண்டும் என்று. பாராத்திரி 12 மணிக்கு மேலவா? உனக்கு ராத்திரியில் வர்றது தெரியாத கதையாண்ணா? நீ அதில் கை தேர்ந்த ஆள் தானே. வந்து இங்க நாகப்பட்டினமே ஸ்தம்பித்து போய் டிராபிக் எல்லாம் திருப்பி விட்டாங்க. என்ன ஒரு லாஜிக்கா போய் சொல்லணும். போய் சொல்றது ஒரு லாஜிக் வேணா. யாருக்கும் தொல்லை இல்லாம வரணும்னா நைட்டு 12 மணிக்கு மேல வந்து 4 மணிக்கு போயிடு. யாருக்கும் தொல்லை இருக்க. உனக்கு நைட்ல டிராவல் பண்றது ரொம்ப பிடிச்ச வேலை உனக்கு அந்த வேலை. அதனால இது சீன் காட்டுற வேலையோ இல்லையோ, இது உயிரை கொடுத்து உழைக்கிற வேலை. இந்த கட்சிக்கு வயசு 75. இந்த கட்சிக்கு 25வது வயசை கொண்டாடும் போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர். இந்த கட்சியோட 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர். 75வது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர். 100வது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். ராஸ்கல், நாங்க எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா? ஏன் இந்த கூட்டம் இப்படி நடக்குது? முதலமைச்சர் இந்த நாகை மாவட்டத்துக்கு வராருன்னா 5 நாளைக்கு கௌதம தூங்க மாட்டாரு. ஆய்வு கூட்டம் நடக்குமா? செயல் வீரர் கூட்டம் நடக்குமா? வார்டு கூட்டம் நடக்குமா? இவ்வளவும் நடந்து அதனால நீ கட்சி ஆரம்பிச்சு 2 மாநாடு போட்டு நான் ஓட்டு கேட்க வரேன்னா உன் ஆள்லாம் கரண்ட்ல அடிச்சு செத்து போயிடுவானுங்கடா. அவனுக்கெல்லாம் முதல்ல கிளாஸ் எடு, அவன் அரசியல்வாதி ஆக்கு. அவன் நேரா வராங்க, நாகப்பட்டினத்துக்கு நேரா வரான் ஆளு. இவன் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தனான் பாத்தீங்களா? ஏண்டா இது 2வது நாள் தாண்டா பால் ஊத்துவாங்க, முதல் நாளே ஊத்துறீங்க? இல்ல ஒரு அறிவு வேணாங்க. அது அந்த வந்திருக்குல்ல பொம்பளைங்க, அதுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் பால் விற்குது இல்ல,
அது ஒரு 10 பால் வாங்கி அந்த தாய்மார்கிட்ட குத்தா வீட்டில் போய் தாவேக்கா குத்தான் காப்பி போட்டு குடிப்பாங்க. அவன் மூஞ்சில ஊத்துனா அந்த கட் அவுட் தாண்டா பழா போயிடும், கலர் போயிடும், அடுத்த நாள் இழிச்சின்னு இருக்கும். அதனால எங்களை பேசுறத சொல்றதை இதோட விட்டுடுங்க. ஓரளவுக்கு நான் தலைமைக்கு கட்டுப்பட்டவன், ஆனால் மானத்துக்கு கட்டுப்பட மாட்டேன். எனக்கு மானம் போகிறது என்றால் என் தாத்தா பெரியாரும் ஐயா கலைஞரும் இந்த பொறுப்புகளுக்கு வந்து சொல்றாரு, என்னது முதலீடுகளை ஈர்க்கவா உங்கள் பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்யவா? அறிவானா சார்? நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா எங்க போறேன், யார பார்க்க போறேன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணும். அவன் அப்ரூவல் கொடுத்தா தான் இங்கிருந்தே கிளம்ப முடியும். இதுக்கு தான் நான் அண்ணாமலையும் விஜயும் ஒன்னா சேர்க்கறது. நம்ம முதல்ல வெளிநாட்டுக்கு போனோம்ல, அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் லண்டனுக்கு துபாய்க்கு செல்லும் போது 9,000 கோடி கொண்டு போனீர்களே, அது எங்கே போட்டீர்கள் கேட்டாரா? நான் என்ன கேட்டேன், சித்தரஞ்சன் சாலையிலிருந்து கிளம்பலாம், 9,000 கோடி எடுத்துன்னு போகலாம், ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் நம்ம போலீஸ் நம்மள ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் உள்ள தானே போனோம், அங்க போனா யார் போலீஸ்? மத்திய சர்க்கார் போலீஸ். அதான் அண்ணாமலை கேட்டேன், உன் போலீஸ் நான் முட்டைக்கு மயிராடா பிடுங்குச்சு, நாங்க 9 கோடி எடுத்துன்னு போனோம். அறிவுள்ள கேள்வி இருக்கணும். முதல் போறதுக்கே 1008 ப்ராப்ளம். பணத்தை எடுத்துட்டு போய் நாங்க இன்வெஸ்ட் பண்ண போனோமா? முதல்ல போனோம் 10 லட்சம் கோடி பணத்தை எடுத்துட்டு வந்தோம், என்னென்ன கம்பெனின்னு பட்டியல் கொடுத்தோம். இப்ப போயிட்டு வந்தோம் 6500 கோடி முதலீடு இழுத்துட்டு வந்தோம், பட்டியல் கொடுத்துருக்கோம். அதுல எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் பட்டியல் கொடுத்துருக்கோம். இவ்வளவும் தெரிஞ்சுக்கினு தெரியாத மாதிரி நீ நடித்தால் இன்னும் ஒரு வாரம் உனக்கு டைம் இருக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை கிளம்பும் போது நாகப்பட்டினத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசணும்னு கேட்டுக்கோ. இது லிமிட்டு. எனக்கு தலைமை கொடுத்த எல்லையில நின்று பேசுகிறேன். எல்லையை தான்னா எங்க அண்ணன் தளபதிய தூங்க விடாம செய்யறதுக்கு கொப்பனுக்கு கொப்பம் வந்தாலும் கோத்தாளுக்கு கோத்தா வந்தாலும் அவன் கழுண்டு போற மசுரை கூட ஆட்ட முடியாது. அவன் இந்த நாட்டில் யார் தெரியுமா? இந்திரா காந்தின்னு ஒரு அம்மா இருந்தது. இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா. 157 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாட்டுக்கு தலைவி. இப்போ ஒரு சண்டையை போட்டு சும்மா நான் பிளைட் அமைச்சிட்டு நடிக்கிறாரு நரேந்திர மோடி. அது இல்ல, ஒரு நாட்டுக்குள் புகுந்து 3 மணி நேரத்தில் ஒரு நாட்டை அடித்து 90,000 கைதிகளை சரண்டராக வைத்து ஒரு நாட்டை 2 நாட்டாக பிரித்து கொடுத்தாலே வீரமங்கை அன்னை இந்திரா. அந்த அன்னை இந்திராவையே சென்னை மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்து அவசர நிலையை கொண்டு வந்ததற்காக வருத்தப்படுகிறேன் என்று சொல்ல வைத்த இந்தியாவில் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் விஜய்க்கு எடுத்து சொல்லி, அரண்மனை நாயே அடக்கடா வாயே, இல்லை என்றால் இழைப்பாய் உன் வாயை என்று மட்டும் சொல்லி கலைஞரின் தாத்தாவின் பேரனின் பேரனாக நினைத்து எச்சரிக்கை விடுத்து, உங்கள் எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று, உதய சூரியனை விட்டால் வாழ்வு கிடையாது, உதய சூரியனை கிட்டால் வளம் கிடையாது. ஆகவே ஆதரிப்போம் உதயசூரியன், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.